தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி என்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 229வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இணையதளத்திலே இதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கிற நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் புலப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம பாரதி பாடல்களை பார்த்து கொண்டு வரும்போது அந்த பாடல் ஒரு பாடல் முடிந்த போது அல்லது ஒரு பாடல் தொகுதி முடிந்த பிறகு இப்ப ஞான பாடல்கள் பக்தி பாடல் வரிசை இல்லைன்னா சக்தி பாடல்கள் எல்லாம் முடிந்தா அடுத்தது என்னங்கிறது அது தன்னாலே நடந்துன்னு வருது. நான் ஓரளவு தான் டிசைட் பண்றேன். இந்த முறை அடுத்து என்ன பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தபோது கரெக்டா 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்கு. ஆகவே நவராத்திரி பத்தி பாரதி எழுதியிருக்கார். 2 கட்டுரை எழுதியிருக்கிறார் பாரதி. சில பகுதிகளை நான் படிக்க இருக்கிறேன். அந்த தவிர நவராத்திரி பாடல்கள் என்று 2 பாடல் பாரதி எழுதியிருக்கிறார். இந்த 2 பாடல்ல வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எழுதுகிறார். அது வந்து ஒரு ஒரு பாடல் வந்து ஆக்சுவலா குழந்தைகளுக்காக எழுதுறார். எதுகிரி அம்மாள் அதை பத்தி மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதிகம் நேரம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஆனா பொதுவா இதுல வந்து நவராத்திரி பாடல்கள் வந்து இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. சரியா இருக்கிறது பாரதிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. அது மட்டும் இல்ல, இதுல வரக்கூடிய முதல் பாடல் இந்த இதுல பார்க்கலாம். இந்த மாதா பராசக்தி என்ற பாடல் இதை வந்து நாங்க வந்து பாரதியாருடைய நாடகம் போட்டபோது பாஞ்சாலி சபதம் போட்டபோது நான் பாரதி வேடத்திலே முதல்ல பாடி ஸ்டேஜில் உள்ள வரக்கூடிய பாட்டு இது. ஸ்டேஜ் பாட்டு தேவநாராயணன் சார் வந்து இதை ஹம்சதுனை போட்டிருந்தார். பட் இன்னைக்கு அது பரஸ் ராகத்துல வருது. 4 டிஃப்ரெண்ட் ராகத்துல அதை பாட போறேன். பட் அந்த பாட்டை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இதை முதல்ல நான் படிச்சிடுறேன். இதை நவராத்திரி பாட்டுல வந்து மொத்தம் 3 பேர் தான். 3 சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா, பார்வதி. ஆனா இந்த 3 பேரை தவிர அந்த மூன்றும் ஒன்றாகிய மூர்த்தின முதல்ல பராசக்தியை பாரதி வைக்கிறார். திஸ் பியூட்டி ஆஃப் இட். ஆகவே முதல் பாட்டு அந்த பாட்டை படிச்சிடுறேன். நான் முதல்ல இந்த 4த்தையும் படிச்சிடுறேன். முதல்ல பராசக்தி. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் உன்னையல்லால் ஆரமக்கு பாரினிலே ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. முதல் பாட்டு. அடுத்து வாணி. வாணி கலைத்தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள் ஆணிமுத்தைப் போலே அறிவுமுத்து மாலையினாள் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானுயர்ந்து நிற்பாள் மலரடியே சூழ்வோமே. அடுத்து ஸ்ரீதேவி லக்ஷ்மி. பொன்னரிசி நாரணார் தேவி புகழரசி மின்னு நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள் அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி தன் இரு பொற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே. ஃபைனலா பார்வதி. மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள் உலகிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள். உலகிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள் நிலையில் உயர்ந்திடுவாள் நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணி மிசை வாழ்வோமே. இப்படி அற்புதமான 4 பாடல்கள். எல்லாம் ஒரே ஒரு பாடல், சின்ன சின்ன பாடல்கள். இந்த பாடலை வந்து 2 பேர் பாடியிருக்காங்க, நிறைய பேர் பாடிருக்காங்க. பட் முக்கியமா வந்து ஸ்ரீரஞ்சினி சந்தானகோபன் நெய்வேலி சாருடைய பொண்ணு. அவ அவ கூட வந்து பரத் சுந்தர்னு அனதர் யங் வித்வான். ரொம்ப அருமையா இருக்கும். அவ 2 பேரும் பாடினது. அந்த பாடலை நீங்க இப்போ யூடியூப்ல கேட்கலாம். அவ வெவ்வேறு ராகத்துல பாடுற அதை அந்த ராகத்தையும் நீங்க கவனிச்சுன்னு வரலாம். அதுல வந்து முக்கியமா வந்து அது இந்த பாட்டுடைய இந்த வரிகள் தெரிஞ்சதுனால இப்ப நான் ஓரளவு படிச்சிருக்கேன். அந்த சொற்கள் ஓரளவு ஃபெமிலியரா இருக்கும் உங்களுக்கு. அது பாட்டுல கேட்கும்போது நீங்க ஈஸியா எமோட் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் அதை முதல்ல படிச்சு காமிச்சேன். அதாவது முதல்ல மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் என்ற அந்த பாடல்னு நம்ம அதை போடுங்க சார். அதை கேட்கலாம். கரெக்ட். எஸ், இதுதான். பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய்
நிறைந்தாய் மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் உன்னையல்லால் ஆரமக்கு பாரினிலே மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் உன்னையல்லால் ஆரமக்கு பாரினிலே ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே வேதாவின் தாயே வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே சமகம தபமகரிச நிதபமகமதானிச நிதனிசரிச సమగమ తపమగరిస నిదపమగమదానిస నిదనిసరిస గమగరిస నిదనిస నిస నిదపమగరిస నిసరి గమపదనిరి வாணி கலை தெய்வம் மணி வாக்குதவிடுவாள் ஆணி முத்தை போலே அறிவு முத்து மாலையினாள் வாணி கலை தெய்வம் மணி வாக்குதவிடுவாள் ஆணி முத்தை போலே அறிவு முத்து மாலையினாள் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானுயர்ந்து நிற்பாள் மலரடியே சூழ்வோமே மானுயர்ந்து நிற்பாள் மலரடியே சூழ்வோமே பமகரிச சபமகரிச தபமகரிச நிதபமகரிச பமகரிச ச பமகரிச ச தபமகரிச நிதபமகரிச பமகம பத நிசரிகமகரி நிசா நித கமரி சதனி சம பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னு நவரத்தினம் போல் மேனி அழகுடையாள் பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னுணவரத்தினம் போல் மேனி அழகுடையாள் அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி தன்னிரு பொற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே தன்னிரு பொற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே கமதனிச ரினிசதனி மபகமரிச நிசமா பகமதனிச ரினிசதனி மபகமரிச நிசம கமரிச நிரிசதனிச கம நிசகமத கமதனிச சனிதமக நிதமக தமக மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள் மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள் உலையிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள் உலையிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள் நிலையில் நிலையில் உயர்த்திடுவாள் நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணி மீசை வாழ்வோமே தலையிலே தாங்கி தரணி மீசை வாழ்வோமே மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய்.
ஆதாரம் உன்னை அல்லால் ஆரெமக்கு பாரினிலே. அந்த ஆரெமக்குங்கிறது வந்து யார் எமக்குன்னு வச்சுக்கணும். யார் எமக்கு பாரினிலே. ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமது உயிரே. வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. ஓகே, வேணாம் சார், வில் கெட் பேக் டு த கேலரி. இது கொஞ்சம் அதுவா இருக்கு. ரைட், நம்ம பாட்டு தெரிஞ்சது, நான் மறுபடியும் படிக்கிறேன். முதல் லைன் வந்து இந்த பாரதி இது எழுதும்போது இந்த மூன்றும் ஒன்றாகிய சக்தின்னு எழுதுறான். நவராத்திரியை பத்தி எழுதக்கூடிய பாரதி இந்த மூன்று தெய்வங்களையும் ஒன்றாக அடக்கிய, அதாவது he is going away from the tradition to some extent. ஏன்னா சக்தி உபாசகர்கள் அதை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் வந்து நம்ம வரிசையா வரக்கூடிய இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன்ல ட்ரெடிஷ்னலா வரக்கூடியதுல மூன்று தெய்வங்களை பாடுவார்கள். பின்னாலே மூன்று தெய்வங்களும் பாரதி பாடுகிறான். என்றாலும் முதலிலே எல்லாவற்றையும் சேர்த்து அதை மூன்றும் ஒன்றாகிய மூர்த்தின்னு தெளிவாக எழுதுறான். அவனுடைய வார்த்தையில எழுதுகிறான். அதுல மூன்றும் ஒன்றாகிய மூர்த்தி என்று அதை பற்றி எழுதுகிறான். மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய். எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போது மாதா என்றுதான் சொல்கிறான். தட் இஸ் த மதர் காடஸ் பராசக்தி அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பாட்டையும் ஆரம்பிக்கிறான். அதில் நவராத்திரி அது முதல் பாட்டு வந்து அந்த பாட்டை நம்ம பார்க்கல. இது நவராத்திரி பாட்டுல ரெண்டாவது. முதல் பாட்டு உஜ்ஜயினின்னு ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் சம்ஸ்கிருதம் இருக்கு. கடைசியில ரெண்டு இதுல வந்து தமிழ் எழுதுவான். பட் உஜ்ஜயினி நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நித்திய கல்யாணி கோவில்ல எதிரில் உட்காந்து எழுதினதாக அதனுடைய வரலாறு இருக்கிறது. ஆகவே இது நவராத்திரி பாட்டு ரெண்டு. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னையல்லால் ஆர் எமக்கு பாரினிலே. யார் எமக்கு பாரினிலே. ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே. வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. இப்போ இதுக்கு என்ன பொருள் பார்க்கலாம். மாதா பராசக்திங்க தெரியுது நமக்கு. இந்த சக்திக்கும் பராசக்திக்கும் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் பேசிக்கலி. பட் பராசக்தி என்று சொல்லும்போது அவளுடைய அது ஒரு ஒரு விஸ்வரூபம் பார்ப்பது போல. இந்த பரசக்தி என்பது பராசக்தி என்று மாறுது. புணர்ச்சி விதியில சம்ஸ்கிருத இலக்கணப்படி கிராமர் படி மாறும். பராசக்தி என்று மாறுகிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இவனுடைய அமைப்புல. பட் பாரதி கட்டுரையில் எழுதும்போது சக்தி என்ற தலைப்பில் எழுதும்போது கூட பராசக்தி என்று அதுக்கு உள்ளுக்குள்ள கட்டுரைக்கு உள்ள எழுதுறார். வையமெல்லாம் நீ நிறைந்தாய். ஒன்னு பார்க்கணும் நீங்க. வையமெல்லாம் நீ படைத்தாய் என்று எழுதாமல் வையமெல்லாம் நீ நிறைந்தாய் என்று எழுதுகிறான். அது ஒரு சட்டில் டிஃபரன்ஸ். ஒரு ஒரு அனுபவ நிலையில எழுதுகிறான். பராசக்தி வையமெல்லாம் நீ படைத்தாய் என்று இருக்கக்கூடியல மையமெல்லாம் நீ நிறைந்தாய் என்பதிலே பக்தி ரசத்தை உள்ள கொண்டு வரான். எப்படி வந்து அன்பானவர்களை பற்றி எண்ணும் போது அவர்களே இந்த உலகமாக தெரிகிறது. இந்த ராசலீல கிருஷ்ணவதாரத்துல கண்ணன் ஆயர்பாடியிலே நிகழ்த்திய இந்த ராசலீலையில கோபியர்கள் எல்லாம் ஆடும் பொழுது காணுமிடமெல்லாம் கண்ணனாக தெரிந்தது என்று சொல்வார்கள். எல்லாம் போறான். அந்த அந்த கண்ணன் இங்க போறான், இந்த கண்ணன் போறான். அது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது மாதிரி வந்து அதுல வந்து அந்த ராசலீலையை பற்றி கீத கோவிந்தத்தெல்லாம் எழுதும்போது ஒரு அருமையான ஒரு இடம் உண்டு. அதுல ஒவ்வொரு கோபியும் தன்னோடு மட்டும்தான் கண்ணன் ஆடுகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியல. எங்க பார்த்தாலும் அந்த அந்த கோபியர்கள் ஆடு மாடு அந்த உலகம் எல்லாமே கண்ணனா தெரிகிறது. நான் எதிரில் கண்ணன், எல்லாமே கண்ணன் என்று ஒரு அதை அருமையா சொல்வார்கள். பக்தி நிலையினுடைய அற்புதமான பின்னணியிலே அதை சொல்லி இருக்கிறார்கள், விளக்கி இருக்கிறார்கள் பல பாடல்கள். அது மாதிரி இங்க வந்து பையமெல்லாம் நீ நிறைந்தாய் என்று சொல்கிறான். என்று சொல்லும் பொழுது நீங்க வந்து எங்க பார்த்தாலும் நீதான் இருக்கம்மா, நீ நிறைந்திருக்க, ஃபுல்லா இருக்க, உன்னை தாண்டி எதுவும் இல்லை என்ற ஒரு டோட்டலி நான் இங்க பாக்குறேன் அங்க பாக்குறேன் எல்லாவற்றையும் நீ இருக்கிறாய். அப்ப இது இன்னும் இன்னும் அடுத்த லெவல். இது எப்படி சார் விளக்கம் எடுத்துன்னு போனோம்னா, வையமெல்லாம் நீ நிறைந்தாய்னா வையத்திலே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களிலும் உன்னை காணுகின்றேன், எல்லா மனிதர்களிலும் உன்னை காணுகின்றேன், எல்லா ஆண் பெண்களிலும் காணுகின்றேன், எல்லா
விலங்குகளிலும் உன்னை காணுகின்றேன், பறவைகளிலே காணுகின்றேன், எல்லா ஜீவராசிகளிலும் காணுகின்றேன், மலை மடு மக்கள் என்று ஜீவன் இல்லாத விஷயத்தில் ஏபயோட்டிக் அதுலேயும் உன்னை காணுகின்றேன். அப்ப நீ நிறைந்த ஆன்மா இந்த பஞ்சபூதத்தினாலே அமைக்கப்பட்ட இந்த உலகத்தை அனைத்திலும் நீயே நிறைந்திருக்கிறாய் என்று பொருள் அது. ஆதாரம் உன்னை அல்லால் ஆரமக்கு பாரினிலே. நீதான் என்னுடைய ஆதாரம். யூஆர் த பேஸ். நீ நீ எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? பூமி தான் நம்மளை தாங்கிறது நினைக்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்த தலை என்று வள்ளுவன் சொல்வது போல இந்த பூமி தான் நம்ம தாங்கிறத நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பூமியை தாங்கிறது ஒண்ணு இருக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் தாங்கக்கூடிய, பூமியிலே படாத இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு. அது எல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் தாங்கக்கூடியவள் என்பாலே ஆதாரம் உன்னை அல்லால் ஆரமக்கு பாரினே. நீ என்று வேறு இந்த ஆதாரமே கிடையாது எங்களுக்கு. ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமதுயிரே. முதல்ல படிக்கும்போது ஏதாயினும் வழி சொல்லலாம், ஏதா ஒண்ணு கொடுப்பா, ஏதா ஒண்ணு சார், எல்லாம் இருக்கு சார் எங்கிட்ட, ஏதா ஒண்ணு கொடு, அந்த அர்த்தம் இல்லை இங்க. ஏதாயினும் வழி சொல்வாய், எதுவாக இருந்தாலும்னு பொருள் கொள்ளணும் இங்க. ப்ளீஸ் நோட் இட். யாரா நோட் பண்றதுன்னா நீங்க அது ஞாபகம் வச்சுங்க. ஏதாயினும் வழி சொல்ல, சாதாரணமா நமக்கு தமிழ்ல இருக்கு ஏதாயினும் வழி சொல்வாய், ஏதோ ஒரு வழி சொல்லு எனக்கு, என் ஒய்வதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு, அப்படி அர்த்தம் இல்ல. ஏதாயினும் வழி நீ சொல்வாய் என்று கொள்ள ஒன்று. அதாவது நான் வந்து காத்தால தண்ணி குடிக்க போறேன், சாப்பிட போறேன், விளையாட போறேன், படிக்க போறேன், தூங்க போறேன், எங்க போறேன், என்னெல்லாமோ சொன்னேன். அது ஏதாக இருந்தாலும் நீ தான் துணையாக இருக்கிற. அப்போ இட் இஸ் கனெக்டட் டு த ஐடியா வையமெல்லாம் நீ நிறைந்தாய் என்ற பொருளிலே அதை டெவலப் பண்றான் பாரதி. எல்லா இடத்துலயும் நீ இருக்கிறாய், நீ தான் எங்களுக்கு ஆதாரம். ரெண்டாவது கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீ எல்லா இடத்துலயும் இருக்க. ரெண்டாவது நீ தான் எங்களுடைய ஆதாரம், எங்களுடைய பூரா பின்னணியும் நீ தான். அப்போ நீ வந்து ஏதாவது ஒரு வழி சொல்லு, ஏதாகிலும் எதுவா இருந்தாலும் நீ தான் வழி சொல்ல வேண்டும் எமது உயிரே. ஏன் அப்படின்னா நீ வழி சொல்லவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு உயிர் கிடையாது. நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமே நீதான். ஏன் அம்மான்னு சொல்றேன், மாதா பராசக்தி அன்னையே நீதான் உயிர் கொடுத்தாய், நீதான் எங்களுடைய ஆதாரம். இப்போ இதை வந்து சாதாரண மனித ரூபத்திலே இருக்கக்கூடிய அன்னைக்கு சொல்லி பாருங்கள், அது பொருத்தமா இருக்கும். ஒரு குழந்தை சொல்றது, அம்மா நீதான் எனக்கு எல்லாம், எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியற, பிகாஸ் ஒன்லி லிங்க். சின்ன குழந்தைகள்லாம் பிறந்த உடனே இப்போது சில குழந்தைகளுக்கு வேத்து முகம் அப்படிம்பாங்க, வேற யாராவது பார்த்தா அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே லிங்க் வந்து அம்மா தான். அந்த அம்மாவை பார்க்கறது, அம்மா தான் எங்க பார்த்தாலும் அம்மா அம்மான்னு தெரிஞ்சு அம்மா தான் தேடின்னு இருக்கும். அந்த அம்மா தான் வழிகாட்டணும், அந்த அம்மா தான் அதுக்கு உசுர், அது அதனுடைய பசி தீர்ப்பாள். அப்படி அந்த அந்த அன்னையை போல இந்த மாதா பராசக்தி என்பது பரந்த அளவில் இருக்கக்கூடிய மாதார சக்தி, அதுதான் அதுதான் தாய்மை என்பது. இதே தாய்மையினுடைய அந்த இலக்கணம் பெரிய அளவிலே போகிறது. வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. வேதாவின் தாய் என்ன? வேதானா பிரம்மாவுக்கு பேர், ஏன்னா அவன் வேதங்களை படைத்தவன், சதுர்முகன். அந்த வேதா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவை படைத்தவன் வேதாவின் தாயே என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? முதல்ல மாதா பராசக்திங்கிறார், அதுக்கப்புறம் வேதாவின் தாயே அப்படிங்கிறார். அப்படின்னா யாரு? பிரம்மாவும் நமக்கு என்ன சொந்தம்? இப்போ பிரம்மாவையும் அவதான் படைச்சிருக்கா, என்னையும் அவதான், எனக்கும் அவதான் அம்மா என்று சொன்னால் பிரம்மனுடைய அதே படைப்பு நீ படைத்துதான். நீ பிரம்மனையும் படைத்தாய், பிரம்மன் எங்களை படைத்தான் என்ற தொடர்பை அவர் எப்படி அழகா சொல்றார். முதல்ல மாதா பராசக்தி என்று ஆரம்பித்தவர் வேதாவின் தாயே. அப்ப நீ வந்து எங்களுக்கு மட்டும் அன்னை இல்லை, எங்களை படைத்தவனுக்கு நீ அன்னை என்று சொன்னால் இன்னொரு டைமென்ஷனை காட்டுறார் அந்த இடத்துல. வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே என்று சொல்கிறார். இதுல இந்த இந்த இடமும் கொஞ்சம் விளக்கணும். மிக பணிந்து வாழ்வோமே, சாதாரணமா என்ன சொல்லுவாங்க இதுல? மிக பணிந்து வாழ்வோம், அம்மா உனக்கு பணிந்து உன் காலை பிடிச்சு வாழ்வோம் என்று சொல்லுவோம். ஆனா இதுல வந்து இன்னொரு பொருள் இருக்கிறது. அது என்ன பொருள் அப்படின்னா, பணிவோடு வாழ்வோமே. நாங்கள் பணிவு என்ற அந்த அற்புதமான குணம் இருக்கிறதே, அந்த குணத்தோடு இங்க வாழ்வோம். மிக பணிந்து வாழ்வோம், அந்த பணிவு என்ற குணம் எங்களுக்கு தேவை. இது என்ன அப்படின்னா, ஒரு அந்த காலத்துல வந்து இவர் நரசிம்ம மேத்தா எழுதின பாட்டு, காந்தியடிகள் அடிக்கடி சொல்லக்கூடிய பாட்டு, பாடக்கூடிய வைஷ்ணவ ஜனதோ என்ற பாடல். ஒரு வைஷ்ணவனுடைய அடியார், வைணவ பெரியாராக இருக்கக்கூடிய ஒரு அடியாருடைய குணம் என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தீஸ் கிரேட் டிவோட்டிஸ் என்று அதுல பெரிய லிஸ்டிங்ல வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கே தெரியும். அதுல பணிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் வள்ளுவன் எழுதினான், அடக்கம்
அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்க்கும். அதாவது அடக்கமா இருந்தா அமரர் தேவர் நிலைக்கு போகலாம். அடக்கமா இருந்தா, அடங்காமல் இருந்தால் அது ஆறிருள் நரகத்திலே கொண்டு உங்களை சேர்த்து விடும் என்று வள்ளுவன் பேசுவான். ஆகவே பணிவு என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்ப இங்க ஏன் சொல்றார், முதல்ல எடுத்த உடனே மாதா பராசக்தி என்று சொல்லி கடைசியில பணிவோம், பணிந்து வாழ்வோம் என. இப்போ நமக்கு யாராவது ரொம்ப ஒரு பெரிய மனுஷனை தெரியும் அப்படின்னா, தெரிய கூட வேணாம், எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னா கூட அதுக்கே ஒரு பெரிய மதிப்பு வந்துடுறது. யாரையும் லட்சியமானா போவான். சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு அன் ஆஃபீஸ் இன்சைட் பிக் பில்டிங், அங்க இருக்கிற சீஃப் சிஇஓ இல்லைன்னா இப்போ டைரக்டர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்க அந்த ஆஃபீஸுக்குள்ள போற தோரணே வித்தியாசமா இருக்கும். நமக்கு தெரிஞ்சவன் தானே மேடம், அந்த மனசுல ஒன்று வந்துடுறது பாருங்க. யாரையுமே தெரியலன்னா ரொம்ப பணிவாங்கங்க போயிட்டு மெதுவா போயிட்டு இருப்பான். டிஜிபியே ஃப்ரெண்டுன்னா ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாலியா உள்ள போவான். என்ன சார், என்னப்பா டிஜிபி தான் சொன்னா அப்படியே ஒடுங்கிடுவான். ஐயோ. அப்ப அதிகாரம், பதவி, தகுதி, செல்வம், அறிவு, இவை எல்லாம் மனிதருக்குள்ள ஃபில்டரை போல படிப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்கு. அதுல பணிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வள்ளுவன் சொல்வான், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் என்றாலும் கூட செல்வருக்கே அது இன்னும் தகுதியாக இருக்கும் என்று சொல்வான். அதே போல தகுதி உயர உயர நம்ம பணிவு இருக்க வேண்டும். அத பாரதி இந்த பாடல்ல காட்டுகிறான். இது வெறும் பராசக்தி வாழ்த்துன்னு மேல பாடிட்டு போயிடலாம், இதை போட்டு ஒரு பூ எடுத்து போட்டுடலாம். ஆனா பாரதியே சொல்கிறான், வெள்ளைத்தாமரை, இது இன்னொரு நாளைக்கு அதை வச்சுக்கணும், பெரிய பாட்டு அது. எப்படி சரஸ்வதி பூஜை பண்ணணும்னு சொல்லுவான். வெறும்னே புஸ்தத்தெல்லாம் அடுக்கி வச்சு மந்திரத்தை முணுமுணுத்து சுண்டல் சாப்பிட்டு போறது இல்லடா சரஸ்வதி பூஜை என்று அவன் பேசுகிறான். ரொம்ப அற்புதமான பாட்டு அதுல. ஆகவே இந்த பாடலையும் நாம ஒரு சாதாரண பக்தி பாடலாக, ஸ்தோத்திரமாக கடந்து விடக்கூடாது என்பதாலே இதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். இப்போ மிக பணிந்து வாழ்வோம் என்று சொன்னால், உன்னை பணிந்து வாழ்வதும் இல்ல, மிக பணிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பணிவோடு இருப்போம். அந்த பணிவு தான். இப்போ நீங்க சைவ பெரியார்கள் யாரை பார்த்தாலும் சொன்ன சைவ குறவர்கள், அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், இவ எல்லாரும் பார்த்தா ரொம்ப குறிப்பாக இந்த அடக்கத்துக்கு யாருன்னு சொல்ல அப்பரை சொல்லுவார்கள், திருநாவுக்கரசர் சொல்லுவார்கள். அந்த 3 பேர்ல கூட அடக்கம் என்பது ரொம்ப அவருடைய வாழ்க்கையே அப்படி இருக்கும். அடக்கத்தோடு இருக்கக்கூடியவர். இது மாதிரி சில வாழ்க்கையில பார்க்கும்போது பெரிய மகான்கள், பெரிய பெரிய வீரர்களாக இருந்தவர்கள் கூட இந்த அடக்கம் இருக்கும்போது தான், அந்த பணிவு இருக்கவும் தான். அந்த பணிவை மெயின் கேரக்டரா சொல்றான். மனிதர்களுக்கே அந்த பணிவு தேவை. ரெண்டாவது இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கணும், ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவன், ஒரு இறைவனுக்கு அடியவன் என்று சொல்லக்கூடியவன், அவனுக்கு இன்னும் பணிவு அதிகமா இருக்கணும். ஆகவே மறுபடியும் இந்த பாடலை படிக்கிறேன். மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னையல்லால் ஆரமைக்கு பாரி நிலை. இனி யாரையா போய் தேட முடியுமா? ஏதாயினும் வழி சொல்வாய், எதுவா இருந்தாலும் வழி சொல்வாய். எமது உயிரே நீதான் உயிர், வேதாவின் தாயே, பிரம்மாவினுடைய அன்னையாக விளங்கக்கூடியவளே, மிக பணிந்து வாழ்வோமே, உன்னை பணிந்து வாழ்த்துகிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க பணிவை கை கொள்வோம் என்று முதல் பாட்டுல, பராசக்தி பாட்டுல சொல்றான். இப்போ அடுத்து ரெண்டாவது பாட்டு வாணி கலை தெய்வம் மணிவாக்கு மணிவாக்கு உதவிடுவாள்னு இருக்கும். நீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்தா மணிவாக்கு உதவிடுவாள்னு போட்டுருவோம். அதுல மணிவாக்கு பிரிச்சு படிக்கணும். வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாள். அடுத்த லைன், ஆணி முத்தை போலே அறிவு முத்து மாலையினாள். மூன்றாவது அடி, காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானுயர்ந்து நிற்பாள் மலரடியே சூழ்வோமே. எல்லாம் பாரதி சில பாடல்கள்ல எளியமான சொற்களா இருக்கும், சில பாடல்கள் கொஞ்சம் பழந்தமிழ் கலந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பாரதியுடைய பாரதியுடைய ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் நிறைய பார்க்கணும் சொன்னா பேசுமணி போன்றவர்கள் நிறைய ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த காலத்துல முதல்ல பாரதியில ஆய்வு கட்டுரை எழுதினவர் விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தவர் தான் முதல்ல பாரதியை பற்றிய மிக சிறந்த ஆய்வு கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காரு. அது போல இன்னொருத்தர் யாருன்னா வசுப மாணிக்கம், பேராசிரியர், பெரும் பேராசிரியர், துணைவேந்தராக இருந்தவர்கள். அப்ப வசுப மாணிக்கம் அவர் எழுதும்போது பாரதியில இருக்கக்கூடிய புலவர் நடை, அந்த புலவர் நடை இருக்கிறது. அப்புறம் வழக்கு சொல்லிலே பாரதி எழுதுகிறான், காட்டு வழி தண்ணிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால், அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு, வீட்டு குலதெய்வம் வீரம்மை காக்குமாடா என்றெல்லாம் பாடுகிறான்.
ஆனா இங்க பாடும்போது சில இடங்கள்ல வந்து ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். அட் த சேம் டைம் சில சொற்கள், வாணி கலைத்தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள், முதல் வரி. இப்ப வாணி என்பவள் கலைத்தெய்வம். வாணினா சரஸ்வதி, வீணை வைத்துக் கொண்டிருக்காள். வீணை, அந்த வீணை வெள்ளைத்தாமரை பூவினிலே வீணை இசை மேவி கொண்டிருக்கக்கூடியவள் கலைவாணியுடைய நம்ம வந்து பேரே கலைவாணி. வாக்தேவி என்று சொல்கிறோம். சரஸ்வதி, சரஸ்னா ஒரு இது அமிர்த சரஸ் என்று சொல்லுவார். சரஸ்னா ஏரி, பெரிய தேக்கு இடம், தேக்கிடம், நீர் நீர் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கிறது, அது சரஸ் என்று பெயர். அந்த அது போல வந்து இங்க சரஸ்வதினா என்றும் இருப்பவள், எல்லாவற்றையும் அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்போ முதல்ல சொல்றா வாணி என்ற அந்த கலை தெய்வம். அப்போ வந்து இந்த நவராத்திரியில வந்து 9 நாட்கள் நம்ம பாடுகிறோம், 9 நாட்கள் இதை பற்றி பேசுகிறோம். அதை பற்றி அவன் எழுதுறா. இந்த நவராத்திரி கட்டுரையில எழுதும்போது இந்த 3 பேரை தான் குறிப்பிடுகிறான். அப்ப சக்தியும் குறிப்பிடுவான். அவன் எழுதுகிறான், பாரதி, ஐ எம் கோட்டிங் பாரதி, 9 இரவு பராசக்தியை பூஜை செய்கிறோம். எடுத்த உடனே இது எழுதலாம் இங்கேயும். நாட் ஓன்லி இன் தி போயம், கட்டுரையிலே அதை தெளிவா சொல்றான். 9 நாட்கள் பராசக்தியை பூஜை செய்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கணும் இது? நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், முதல் 3 நாட்கள் முதல்ல வந்து இது லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து துர்க்கை, அதுக்கப்புறம் கடைசியில சரஸ்வதி பூஜை வச்சுட்டு இருக்கோம். இப்படி 3 நாட்கள் 3 தேவியருக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், 9 இரவு பராசக்தியை பூஜை செய்கிறோம். ஆகவே இந்த லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை என்ற இந்த தெய்வங்கள் எல்லாம் இது அடிப்படையிலே பராசக்தி உருவங்கள். அது ஒவ்வொரு காரணத்துக்காக டியூ டு தேர் டிபார்ட்மெண்டல் செக்மெண்டேஷன் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 9 இரவு பராசக்தி பூஜை செய்கிறோம். லக்ஷ்மி என்றும் சரஸ்வதி என்றும் பார்வதி என்றும் 3 மூர்த்திகளாக நிற்பது பராசக்தி. இவ்வுலகத்தை ஆக்கல், அழித்தல், காத்தல் என 3 தொழில் நடத்துவது. we easily understand that. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்வது போல அதே வழியில இங்க வந்து சரஸ்வதி, லட்சுமி, சரஸ்வதி, பார்வதின்னு சொல்றான். இமாச்சலம் தொடங்கி குமரி முனை வரை வேதத்தை நம்பும் கூட்டத்தார் எல்லாம் இந்த பூஜை செய்கிறோம். ஏழைகளாக இருப்போர் பராசக்தி மலரையும் நீரையும் உள்ளத்தையும் கொடுத்து வலிமை பெறுகிறார்கள். அற்புதமான எடிட்டிங் பாருங்க கட்டுரையில. ஐ என்ஜாய் திஸ். எழுதுற எப்படி பாருங்க. அதாவது ஏழைகளா இருப்பவர்கள் பராசக்திக்கு மலரையும் நீரையும் உள்ளத்தையும் கொடுத்து வலிமை பெறுகிறார்கள். அது உள்ளம் இருக்கணும் அதுல, இந்த பூஜையில. செல்வமுடையோர் விருந்துகளும் விழாக்களும் செய்கின்றனர். பக்தி செய்யும் செல்வர்களும் உண்டு. அதாவது குறும்பா சொல்றான், பக்தி செய்யும் செல்வர்களும் உண்டுன்னா என்ன அர்த்தம்? செல்வர்கிட்ட கொஞ்சம் பக்தி கம்மியா இருக்கு, ஏழைகள்கிட்ட பக்தி அதிகமா இருக்கிறது. ஏழையா இருக்கிற மனமார வேண்டிக்கிறான். அதாவது கையில காசே இல்லாதவன் வந்து ஜீரோல இருக்கான், அவங்ககிட்ட அக்கௌண்ட் பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட் ஜீரோல இருக்கு. அவன் வந்து அம்மா எனக்கு ஏதாவது காசு கொடுன்னு தெய்வத்தை வேண்டிக்கிறதுக்கும், ஏற்கனவே வந்து ஒரு 10 கோடி கையில இருக்கு, 11வது கோடி வரணும்னு வேண்டிக்கிறவனும் வித்தியாசம் இல்லையா? இந்த வித்தியாசம் சொல்றான். அதாவது நிர்கதியாக இருப்பவர்கள் தான் சரணாதி கொடுக்குறான். அது கொடுப்பவனுக்கு பெயர் வந்து சரணாகதன். வாங்குறவனுக்கு சரணாகதன். கொடுக்கிறவன் பேர் வந்து சரண்யன். அந்த சரண்யன்னா கொடுப்பான். இறைவன் கொடுக்கிறான், இவன் வாங்கி கொள்கிறான். அவன் யாரு கேட்டாலும் கொடுப்பான். அவன் 15 கோடி இருக்கிறவங்கிட்ட 20 கோடி வேணும்னாலும் பகவான் கொடுக்க போறான். ஆனால் கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பவரை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு லைன்ல கொஞ்சம் புரியும்படி பாரதி எழுதுகிறான். ஒன்றுமில்லாத ஏழைகள் உள்ளத்தையும் கொடுத்து வேண்டுகிறார்கள், சில செல்வர்களுக்கு பக்தியும் இருக்கிறது என்று சொல்கிறான். ஆகவே இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இதை எப்படி நான் வந்து விளக்குவேன் என்று சொன்னால், பிசிக்கலா பார்த்தா இப்போ வந்து ஒரு ட்ரை பிளாட்டிங் பேப்பர் இருக்கு. அந்த ட்ரை பிளாட்டிங் பேப்பர் வந்து தண்ணியில போட்டா ரொம்ப உணர்ந்த பிளாட்டிங் பேப்பர் சப்புன்னு தண்ணி எடுத்துக்கும். ஏற்கனவே தண்ணியில நனைஞ்ச பேப்பர் போட்டா அது எப்படி தண்ணி எடுக்கும்? கொஞ்சமா தான் எடுக்கும், கொஞ்சம் போனா போகும். அது போல வந்து when you are totally dependent only on the belief of your God, வேற ஒண்ணும் இல்லை என்னை காப்பாத்துன்னு கேட்கக்கூடிய அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அது இன்னும் அதிகம் இருக்கிறோம் என்று சொல்கிறான். எழுதுகிறான், மகாலய அமாவாசை கழிந்தது. உங்களுக்கு தெரியும், மகாலய அமாவாசை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். முடிஞ்ச உடனே நம்ம நவராத்திரி பூஜை செய்கிறோம். அதுல எழுதுகிறான், இருளும் ஒளியும் மாறி மாறி வருவது இவ்வுலக இயற்கை. பகலிலே பெரும்பாலும் ஒளி உண்டு,
மேகங்கள் வந்து சூரியனை மறைத்தால் ஒழிய பெரும்பாலும் ஒளி உண்டு. சில சமயங்களில் கிரகணம் பிடிக்கும். அதையும் தவிர்த்து விட்டால் இரவிலேதான் ஒளியின் வேறுபாடுகளும் மறைவுகளும் அதிகப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். எப்படின்னா, இப்ப என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பகல் அண்ட் இரவு? எப்படி பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ஒளி, ஒளியை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு பகலையும் இரவையும் பார்த்தால் பகலிலே இருக்கக்கூடிய ஒளி மாற்றங்கள் ரொம்ப கம்மி. அதான் சொல்றான், மேகம் வந்து ஏதாவது மறைக்கும், இல்லைன்னா ஏதாவது கிரகணம் வரும், இது போன்ற சில விஷயங்களை தவிர ஒளி இருக்கும். ஆனால் இரவிலே ஒளியே கிடையாது. அந்த இல்லாத ஒளியிலே சில சில ஒளிகள் வந்து சேரும். அப்போ ஒளியினுடைய மாறுதல்கள் இரவிலே மிக அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன ஈக்குவலண்ட்? பகல் தெளிந்த அறிவு, இரவென்பது மயக்கம். பகல் என்பது விழிப்பு, இரவென்பது தூக்கம். மகாலய அமாவாசை ஒழிந்து போய் விட்டது. அப்போ இரவாகிய தூக்கம் ஒழிந்து போய் விட்டது. அந்த இருளாகிய மயக்கம் ஒழிந்து போய் விட்டது. பகலாகிய தெளிவு வரப்போகிறது என்ற முறையிலே தான் இதை கொண்டாடுகிறார்கள் என்று முதல்ல அவன் சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது, சக்தியால் உலகம் வாழ்கிறது, நாம் வாழ்வை விரும்புகிறோம், ஆதலால் நாம் சக்தியை வேண்டுகிறோம். எப்படி வந்து இந்த பலஸ்ருதி சொல்றாங்களோ அதை போல பாரதி இந்த 9 நாளும் தியானம், கல்வி, தவம் இவற்றிலே செலவிட திறமை இல்லாதோர் கடைசி 9ஆம் நாள் மாத்திரமேனும் விரதம் காக்க வேண்டும். இல்லைன்னா எப்படி இருக்கணும்? இந்த 9 நாளும் இரவும் பகலும் நீங்கள் தவம் செய்ய வேண்டும். தவம், கல்வி, தெய்வத்தை சரண் புகுதல், இது 3 சொல்றான் பாரதி. இந்த ஏன் இதை வந்து உங்களுக்கு குறிப்பிடுறேன்னா, இந்த 3த்தையும் கவிதையில செய்கிறான். இந்த நவராத்திரி கவிதையில இதைத்தான் சொல்கிறான். அதனுடைய விளக்கமாக, பதவுரையாக, பொருளுரையாக, விரிந்த கருத்தாக, விழுப்பொருளாக இதை நான் சொல்கிறேன். என்ன சொல்றான் அவன் எழுதினதான் சொல்றான். பாரதியினுடைய வரிகள், இந்த இந்த காலத்திலே முத்தொழிலும் எப்போதும் நடக்கின்றன என்றாலும் இந்த குறிப்பிட்ட காலத்திலே ஆராதனை செய்ய வேண்டும். சரத்கால தொடக்கத்திலே பேரொருளைக் கண்டு விசேஷ விழா நடத்துகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? தவம், கல்வி, தெய்வத்தை சரண் புகுதல், இம்மூன்றும் தான் கர்மயோகம். இப்போ பாரதி வந்து கர்மயோகத்துக்கு வந்து இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கிரியா யோகம். கர்மயோகம் என்பதற்கான விளக்கத்தை பாரதி இங்கே தருகிறான். என்ன செய்யணும்? தவம், 2வது கல்வி, 3வது தெய்வத்தை சரண் புகுதல். இந்த என்று பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். பாரதி எழுதுறான வழிய அவனுடைய ரெஃபரன்ஸ், அவன் எதை பின்பற்றி சொல்கிறான் என்றால் பதஞ்சலி யோகத்தை சொல்றான். பதஞ்சலி யோகத்தை பத்தி பாரதி உரைநடையில் நிறைய எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல பதஞ்சலி யோகத்தை சுட்டிக்காட்டி அந்த பதஞ்சலி முனி சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், கிரியா யோகத்தை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த 9 ராத்திரிகள் சொல்லக்கூடிய த 9 நைட்ஸ் ஃபெஸ்டிவல் என்று சொல்றோமே, நவராத்திரி, இந்த பண்டிகையின் போது கடைபிடிக்க வேண்டும். லௌகீக கவலைகளாலே இம்மூன்று தொழிலையும் எப்போதும் செய்து கொண்டிருக்க முடியாமல் தடுக்கப்படும் சாமானிய ஜனங்கள் நவராத்திரி 9 நாள் இரவும் பகலும் மேற்கூறிய மூவகைகள் நெறியிலே நின்று நிலைபெறும் வண்ணமாக அங்கங்கே ஆகம விதிகளிலே கூறப்பட்டிருக்கிறது. ஸோ வாட் பாரதி சேஸ், இந்த நவராத்திரிங்கிறது யாரோ வந்து ஏதோ சுண்டல் சாப்பிட்றதுக்கும் அங்கே போய் பாடுறதுக்கும் அதுக்கு வேண்டி ஏற்படுது கிடையாது. படியில பொம்மையெல்லாம் வச்சு எப்போதும் இந்த 3த்தையும் இருக்க முடியாது. லௌகிக வாழ்க்கையில இருப்பவர்கள் எப்பவும் தவம், இந்த கல்வி, இறைவனை சரண் புகுதல் என்ற இந்த கிரியா யோகத்தினுடைய 3 வகைகள் நெறிகளான வகையிலே எப்போதும் இருக்க முடியாது, காலொன்று இருக்க முடியாது என்பதனாலே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு 9 இரவுகள் இது போன்ற ஒரு பண்டிகையை வேதம் சொல்லி இருக்குதான். இட்ஸ் சாங்ஷன் ஆஃப் வேதம். அதுக்கு வந்து பாரதி வந்து இதை பத்தி எழுதும்போது அந்த காலத்துல 1911 ஆர் சம்திங் லைக் தட், அந்த காலத்துல எழுதுறான் அந்த கட்டுரை. எழுதும்போது ஹி இஸ் கோட்டிங் கும்பகோண சங்கர மடம். அந்த காலத்துக்கு முதல்ல அந்த பக்கம் தான் இருந்து, அப்புறம் தான் காஞ்சிபுரம் வந்தது லேட். அதுக்கு முன்னாடி இருந்த காஞ்சி மடத்திலே, இப்போதான் காஞ்சி மடம், அதுக்கு முன்னாடி இருந்த சங்கர மடத்திலே கும்பகோணத்தில் இருந்த போது அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது. பாரதி எழுதிய கட்டுரைக்கு நீங்கள் சொன்னது சரி என்று அந்த கட்டுரை எழுதுறாரு. இது வந்து மடம் சரி என்று ஒத்துக்கொண்டது இந்த விளக்கத்தை என்று. ஆகவே இது வந்து an approved வெர்ஷன். அப்போ சொல்றார், ஒவ்வொருவனுக்கும் 3 வித சக்தி வேண்டும்: அறிவு, செல்வம், தைரியம். அறிவு, செல்வம், தைரியம். சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை, இந்த 3ம் நமக்கு இகலோகத்திலே கிடைக்கும்படியாகவும்
இதனால் பரலோக இன்பங்களுக்கு சாத்தியமாகும்படியாகவும் நாம் தெய்வத்தை வழிபடுகிறோம். முக்திக்கு மாத்திரமே தெய்வத்தை நம்புவது சிலருடைய வழி. நான் ஏன் இதை படிக்கிறேங்கிறதுக்கான காரணத்தை அப்பப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன்னா, இது எல்லாருக்கும் தெரியும் சார், அப்படி இல்லை. பாரதி வந்து டிஃபரெண்ட். பாரதி சொல்றான் முக்திக்கு வழி இல்ல, முக்திக்கு வழி மட்டும் நீ பாரதி நீ கேட்க தேடிய அவசியம் இல்லை. பிகாஸ் யூஸ் டு சே, இறைவன் கிட்ட வந்தா முக்திக்கு வழி கேளு. பாரதி சேஸ் நீ முக்திக்கு மட்டும் வழி கேட்கணுங்கிறதுல இறைவன் கிட்ட, உன்னுடைய சாதாரண லௌகிக விஷயங்களுக்கு நீ வரம் கேட்டாலும் நீ அருள் கேட்டாலும் இறைவன் அருள்வான். அதான் சொல்றாதுல, நாம் தெய்வத்தை வழிபடுகிறோம். முக்திக்கு மாத்திரமே தெய்வத்தை நம்புவது சிலருடைய வழி. இகலோக இன்பங்களுக்கும் தெய்வமே துணை என்று நம்பி இன்பங்கள் வேண்டுமென்று தெய்வத்திடம் கேட்டு வாங்கிக் கொள்வது மற்றொரு வழி. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரமசிவம் என்னவெல்லாம் செய்தார்? அர்ஜுனன் தனக்கு சுபத்திரையை அர்ஜுனன் தனக்கு சுபத்திரையை வசப்படுத்தி கொடுக்கும்படி யாரிடத்தில் கேட்டான்? ஸ்ரீ கிருஷ்ணரிடமோ ஒன்று கேட்டான். ஸ்ரீ கிருஷ்ணன் சுபத்திரையை கவர்ந்து செல்வதற்கு வேண்டிய உபாயங்களை அர்ஜுனனுக்கு சொன்னார். ஆம், தெய்வம் எல்லாம் செய்யும். பொன்னவிர் மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கே இங்கு என்ன உபாயம் என்றிடிலோ கண்ணன் இரு கணத்தே உரைப்பான் என்று பாரதி கண்ணனின் தோழன் என்ற அந்த கவிதையிலே எழுதுகிறான். அப்போ இறைவன் வந்து சாதாரண வாழ்க்கை. சுந்தரருக்கு வந்து 2 முறை அவருடைய திருமணத்திற்காக தூது நடந்தான். திருவாரூர் வீதியிலே நடந்து சென்றான் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புராணங்கள் பேசுகின்றன. ஆகவே இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றார். அப்போ இந்த 2வது இந்த பாட்டில் பார்க்கலாம், வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள். ஆகவே பாரதி அடுத்துல என்ன சொல்றான்? முக்தியை பத்தி மட்டும் பேசல, நம்ம சாதாரண வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள். என்ன சார் மணிவாக்கு? வாட் இஸ் மணிவாக்கு? கோட்டபிள் கோட்ஸ் என்று சொல்லமே அது மணிவாக்கு. இப்போ மணிமொழி, காந்திஜியின் மணிமொழிகள் என்று ஏ.கே. செட்டியார் அவர்கள் பெரிய புக்கே தொகுத்திருக்கிறார். நாப்பாவின் மணிமொழிகள் என்று திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு புத்து தொடுத்திருக்கார், நாப்பாவுடையது. அதனால வந்து மணிமொழி என்று சொன்னா சங்கருடைய பெரியவாளுடைய காஞ்சி பெரியவருடைய மணிமொழிகள் இருக்கிறது. இது மாதிரி வந்து பெரியவருடைய மணிமொழிகள் எல்லாம் தொகுத்து இருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் மணிமொழி என்று சொன்னால்? மணிமொழி என்று சொன்னால் மணியா இருக்குன்னு சொல்லணும். மணியா சொன்ன என்று சொன்னால் இது மோஸ்ட் பர்ஃபெக்ட், மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம், மோஸ்ட் கைடிங். எப்படி வந்து ஒரு மணிமொழி நம்ம கோட்டபிள் கோட்ஸ் என்ன சொல்லுவோம், அது நல்ல வழிகாட்டுறது, ரொம்ப அருமையா இருக்கு. அப்படி உன்னுடைய வாக்கிலே கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள். இப்போ எல்லாருக்கும் பேச வருது சார். ஒரு 3 வயசு குழந்தைன்னா பேச ஆரம்பிக்கிறது. 3-4 வயசுல குழந்தைகளுக்கு, 2 வயசுலேருந்தே ஏதோ மழலை பேச ஆரம்பிக்கிறது, எல்லாருக்கும் பேச்சு வந்துடுறது. ஒரு வயசு 2 வயசு பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சா எல்லாருக்கும் பேச தெரியும். பொது மேடையில பேசுறதுக்கு பழக்கம் இல்லைன்னா கூட சாதாரணமா பேசுறதுக்கு முடியுது. இப்படி அடிப்படையிலே எல்லாரும் பேசினாலும் அந்த மொழியிலே இருக்கக்கூடிய அந்த அந்த மொழியினுடைய அழகு அல்லது அந்த மொழியினுடைய தெளிவு அல்ல, மொழியிலே முக்கியமா அழகு எதுக்கு வரும்? வாக்கினிலே நலமுண்டாம் என்று சொன்னானே. எப்படி பாரதி என்ன சொல்றான்? உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயும். அப்ப மணிவாக்கு உதவிடுவாள்னா என்ன அர்த்தம்? நீ பேசும்பொழுது வாயிலே உண்மை ஒன்றே வரும்படியான ஒரு தன்மையை சரஸ்வதி உதவிடுவாள். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், எப்பவும் உண்மை இப்பதான், வேற ஒண்ணும் வாயிலேருந்து வரலன்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியாத நம்ம ஒரு நாள்ல நினைப்பாங்க. அப்படி இல்லை. அதாவது நம்ம நாட்டுல சில நேரம் அதாவது எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்ல, நம்ம நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த காலத்துல ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, பட்டிமன்றத்துல சொல்லக்கூடிய ஜோக். இவர் நம்ம இவர் கணேச சபேசன்லாம் போன்றவர்கள், மதுரை பேராசிரியர் கணேச சபேசன் சொல்வார், குடிக்கிறது தப்புன்னு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு வந்து பையன்கிட்ட போய் விளக்குறான், இந்த மாதிரி ஒன்றுத்துல ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர், ஒரு கிளாஸ் சாராயம், ஒரு புழு எடுத்து போடுறான். இந்த புழுவெல்லாம் எடுத்து போட்டோன்னா இந்த இது செத்து போயிடுறது, இதுல போட்டோன்னா தண்ணியில போட்டா நிற்கிறது. அப்ப சொல்றான், இந்த சாராயத்தை கொடுத்தா புழுவே செத்து போறதே, உன்னை சாகடிக்காதான் குடிக்கூட. அதான் இவனோட ஐடியா சொல்றதுக்கு. அவன் என்ன சொல்றான், வயிற்றுல புழு இருந்தா செத்து போயிடும், எனவே நான் சாராயத்தை சாப்பிட்றேன், தண்ணி சாப்பிடலன்னா. இதை சொல்லுவாங்க எப்படி. அப்போ ஒரு ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது, தவறாக புரிந்து கொள்கிறார். அது சொல்லும் போது ஒரு நல்லது வேணும் அப்படின்னா மணிவாக்கு உதவிடுவாள் என்று சொன்னா உண்மையை தான் சொல்லணும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு கதை, அந்த காலத்து ஹரிச்சந்திரன் கதை உண்டு.
காந்திஜியும் ரொம்ப ரசித்து பார்த்த கதைன்னு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடைசியில் அந்த அந்த உண்மைக்காக தன்னுடைய குழந்தையாகிய லோகிதாசனையே அந்த 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 அவனுடைய உயிரற்ற அந்த உடலை கடைசியாக இந்த ஈம காட்டிலே சுடுகாட்டிலே அதுக்காக அந்த அந்த கடைசி நேரம் வருகிறது. இவன் என்ன சுடலை சுடையாண்டியா நிற்கிறான். அப்போ அந்த அந்த குழந்தைய இது பண்றது காசு இல்லைன்னு சொல்றான். இந்த மாதிரி இந்த கதையை கேட்கிறோம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஹரிச்சந்திரன் ஏன் சொல்றாங்க? எப்போ உண்மையில இருக்க வேண்டும் என்று சொல்லு, சத்தியபிரதம் என்று சொல்றதுக்கா. அதுல பார்த்து ஒருத்தன் சொல்றான், சார் இவ்வளவு கஷ்டம் சார் உண்மையை சொன்னா, அதனால நான் பேசாத இருக்கேன் சார். ஹரிச்சந்திரன் கதையை கேட்டுட்டு உண்மையை சொல்வேன்னு சொல்லி காந்தி தீர்மானம் பண்ணார். சில பேர் என்ன பண்றான், ஐயோ இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கா உண்மையை சொன்னா, நான் வேற பக்கம் போயிடுறேன் சாருங்கண்ணா. இப்படி பண்ணலாமா? அதனால நம்ம வந்து தெளிவா சொல்லணும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே நலம் உண்டாம். என்ன தப்பும் வராது. அப்ப இறைவி என்ன சொல்கிறாள்? அந்த சரஸ்வதியுடைய வாக்கு வந்தால் மணிவாக்கு உதவிடுவாள். உன்னுடைய வாயிலே இருக்கக்கூடிய இந்த மணி என்றால் ஒளி பொருந்தியது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு, மணின்னா ஒளிதானே. அந்த ஒளி எங்கிருந்து வரும்? உண்மையிலிருந்தான் ஒளி வரும். வாக்கினிலே ஒளி உண்டாம் என்று பேசுகிறார். அப்ப இங்க வாக்கினிலே ஒளி என்பதை மணி என்று ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ வாக்கினிலே மணி உண்டாம். அப்ப மணி வாக்கு, அந்த மணி வாக்கு யார் கொடுப்பார்கள்? வாணி மாதா கொடுக்கிறாள். ஓகே. ஆகவே வாணி கலை தெய்வம், மணிவாக்கு உதவிடுவாள். இரண்டாவது, கலை தெய்வம் என்று ஏன் சொன்னான் என்றால் எல்லா கலைகளும் சரஸ்வதி தான். அதான் சரஸ், அந்த ஏரின்னு சொன்னோமே, அதிலிருந்து தான் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. இப்போ சயின்ஸ்ல சொல்றான், மைண்ட்ல சில பேர் கிரியேட்டிவா இருக்கான், சில பேர் வந்து கால்குலேஷன்ல புலியா இருக்கான், ஒருத்தம் ஒரு விஷயத்துல பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறார்கள். அதே போல இந்த இந்த கலை என்ற உணர்வு இருக்கிறது, இந்த கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனிபடி, குறிப்பாக அந்த கலை தெய்வம். அதை பற்றி இன்னும் நிறைய அந்த வெள்ளைத்தாமரை பாட்டில் இன்னும் விரிவாக எழுதுகிறான். இங்க வந்து இட் சஃபைஸ் டு சே, எல்லா கலைகளுக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் யாரு? கலைவாணி. முதல்ல இருந்த பராசக்தி சொல்லிட்டு இப்போ வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு போறான். இப்போ அந்த அந்த பராசக்தி மேல என்ன சொன்னா, மூன்று சக்திகளை ஒன்றாக்கி இருக்கக்கூடிய மூர்த்தி பராசக்தியை பாடுகிறேன் என்று, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய். ஆனால் நீ பராசக்தி உருவிலே எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கவில்லை. நீ அங்கங்க வெவ்வேறு ரூபங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு இடத்துல ஒரு ரூபத்தோடு இருக்கிறாய். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணும் இல்லை. இப்போ சாதாரணமா ஒரு ஒரு இது லேண்ட் இருக்கு, ஒரு எர்த் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள், உள்ள இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஒரு விதை போட்டு, இந்த பக்கம் ஒரு மாங்கொட்டையை போடுறீங்க, இந்த பக்கம் ஒரு கீரை விதை போடுறீங்க. இதே உணவு சத்து எடுத்துக்கொண்டு மண்ணிலிருந்து இது கீரையாகவும் அது ஒரு மாஞ்செடியாகவும் வளர்கிறது. அது எப்படி அது இருக்கக்கூடிய அந்த 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 வித்தியாசங்கள், அந்த மரபு சார்ந்த வித்தியாசம்னு சயின்ஸ்ல சொல்றோம். ஆனா இங்க வந்து தெய்வங்களுக்கே அப்படி இருக்கிறது. தெய்வமே அருள் கொடுப்பதற்கு வெவ்வேறு உருவங்களிலே, மூர்த்தி வடிவங்களிலே வந்து நிற்கின்றன. ஆகவே பராசக்தி வையமெல்லாம் இருக்கிறாள். அதை சொன்னதுக்கு அப்புறம் இங்க மூணாவது பிரிச்சு காட்டுறான். ஏன்னா இவங்களும் பராசக்தி தான். அப்படி பார்த்தா எல்லாமே பராசக்தி தான் என்று ஏற்கனவே சொன்னதுனாலே இங்கே வாணி என்பவள் சிறப்பாக கலை தெய்வமாக அருள அருளுகிறாள். கலை தெய்வமாக இருந்து உங்களுக்கு அருள் கொடுக்கிறார். அப்ப இந்த இதுல சரஸ்வதியை முதல்ல ஏன் சொல்லணும்? முதல்ல சரஸ்வதி அக்ஷராபியாசம் எடுத்த உடனே கல்வியினுடைய அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால், முதல்ல வந்து எழுத்துகள். எழுத்தும் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், இல்லையா? அப்படி இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சாதான் வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய ப்ராக்ரஸ் ஆஃப் எனி ஹியூமன் கைண்ட், ப்ராக்ரஸ் ஆஃப் எனி திங், எந்த உயிரினம் இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒரு ஆடு மாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதனால என்ன பண்ணா, இதெல்லாம் ஓரறிவு உயிர். உயிர்னு வந்தாலே அறிவு இருக்கணும். அது ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, 5, 6 அதெல்லாம் வேற. ஆனால் அறிவு என்று ஒன்று இருந்தால்தான் உயிர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓரறிவு. தாவரங்கள் ஓரறிவு இருக்கின்றன. தாவரங்களுக்கு என்ன சார் அறிவுனால? தாவரங்களுக்கு என்ன அறிவு வேண்டும் என்று சொன்னால், தாவரத்தினுடைய வேர்கள் எங்கே நீர் இருக்கிறதோ அதை நோக்கி நகரும். நாங்க வந்து இதுல சயின்ஸ்ல வந்து ஹைட்ரோட்ராபிக் என்று சொல்லுவோம். ஹைட்ரோட்ராபிக்னா தண்ணியை நோக்கி போகும். ரெண்டாவது, வேர்களுக்கு இன்னொரு இன்னொரு ஒரு அறிவு இருக்கிறது. என்னன்னா ஜியோட்ராபிக், புவியீர்ப்பு விசையை எதிர்த்து செல்லும். உள்ள புவியீர்ப்பு செல்ல எப்படி போறதோ அதை போல செல்கின்றன. மேல இருக்கிற இந்த ஸ்டெம்ங்கிறது வந்து எகென்ஸ்ட், புவியீர்ப்புக்கு எகென்ஸ்டா போகும். இது வந்து புவியீர்ப்போட உள்ளுக்குள்ள இறங்கும். இதனுடைய நுட்பம் பாருங்கள். ஒரு பக்கம் வேர்கள் தண்ணீரை தேடி ஓடுகின்றன,
இன்னொரு பக்கம் இந்த வேர்களுக்கு இன்னொரு இன்னொரு ஒரு குணம் என்னன்னா கீழே போறது, டுவர்ட்ஸ் தேர் வாட் யூ கால் ஜியோட்ராபிசம் என்று சொல்லக்கூடிய இந்த புவியீர்ப்பு விசையை நோக்கி போகிறது. அப்ப என்னன்னா ஒரு மரம் வளருவதற்கு அது நிலையாக நிற்க வேண்டும். ஒரு செடி வளருவதற்கு காத்துல அங்கங்க ஆடி கீழே விழுந்துடக்கூடாது, உடனே விழுந்துடக்கூடாது, நிற்கணும். ரெண்டாவது தண்ணீரை தேட வேண்டும். ஆக இந்த இரண்டும் அதனுடைய அறிவு. மலர்களுக்கு அறிவு இருக்கிறதா? இருக்கிறது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு இருக்கிறது. எனவேதான் ஓரறிவு ஈரறிவு என்று சொன்னானே, அறிவே இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. அசையா பொருள் தான். அப்போ இந்த கலை என்பது இந்த அறிவு சார்ந்தது. இந்த அறிவை எல்லாவற்றுக்கும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி. பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஆறாம் அறிவு என்று சொல்லக்கூடிய மனித அறிவு இருக்கிறதே, அந்த அறிவிலே கூட அந்த கிரியேட்டிவிட்டி, கற்பனா சக்தி இருக்கிறதே, அதுதான் மனித உயிரை பரிணாமத்தை வளர்த்திருக்கிறது. இப்போ 21 நூற்றாண்டுல பார்க்கும்பொழுது எத்தனை வளர்ச்சி தெரிகிறது. எல்லாம் யூ மே கால் இட் as சயின்ஸ், பட் எல்லா சயின்ஸும் கலையின் பின்னணியில இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் இன்னைக்கு ஜெனடிக்ஸ், எல்லாருக்கும் தெரியும். ஜெனடிக்ஸ்னா என்ன தெரியும்? ஜீனோம், குரோமோசோம், ஜீன் எல்லாம் இருக்குங்கிறான். அதுல டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்க. டிஎன்ஏ இஸ் a ஒன்றரை மாலிக்யூல், ஒரு மூலக்கூறு, ரொம்ப அதிசயமான மூலக்கூறு. தன்னை தானே இரட்டித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரே ஒரு மூலக்கூறு என்டையர் வேர்ல்டுல. The universe has got only one, that is called what is DNA or RNA. இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் உலகத்துல. அது இல்லைன்னா எதுவுமே ஒன்றிலிருந்து இன்னொன்று வர முடியாது. உயிர் இருந்தால் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சேர் இருக்கு, ஒரு ஒரு சேர். அந்த அந்த சேருக்கு தன்னை மாதிரி இன்னொரு சேரை பண்ண தெரியாது, யாராவது பண்ணணும். அதுல இருந்து இன்னொரு சேர் வரும்னா முதல் ஒரு சேர் இருந்தா போறோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே வேண்டாம். ஏன்னா ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வைக்கிறதுனா ஒரு சேர் வாங்கி போட்டா போறோம், அதுக்கப்புறம் தன்னாலே வருஷத்துக்கு 2 சேர் வந்துட்டு இருக்கு போலாம், ஆடு மாடு வளர்க்குற மாதிரி. ஸோ இந்த மாலிகுல் இருக்கிறதே, இந்த மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானி சொல்கிறார், குப்பை கூடையில இவன் தூக்கி போடுறான், என்னெல்லாமோ கண்டுபிடிச்சா அப்படி ரெண்டா வளையிறது. இந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்ச சொல்றான், இது வளைஞ்சிருக்கு அதனால சொல்றேன். பென்சீன் ரிங்கை பென்சீன் ரிங் என்று இந்த வேதியியல்ல சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய விஞ்ஞானி, ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே முழுங்கிக் கொண்டிருப்பது போல ஒரு ஒரு விஷயம் என்னுடைய கற்பனையிலே கனவில, அதை வைத்துக்கொண்டு இதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறான். There is a book available. I don't remember the name. How science, new science, what do you call as புதிய புதிய கண்டுபிடிப்புகள். That is not ordinary. திருப்புமுனை கண்டுபிடிப்புகள். The turning point. The turning point ஆக விளங்கக்கூடிய பெரிய கண்டுபிடி எல்லாம் கற்பனையினுடைய பின்னணியில் இருக்கிறது. ஆகவே இந்த கலைகளின் தெய்வம் என்று சொல்லும்போது பராசக்தியினுடைய உருவம் இருக்கிறதே, வையம் எங்கும் நீ நிறைந்தாயின. அதுபோல சரஸ்வதி இருக்கிறாளே, அவள் பராசக்தியுடைய ஒரு ஒரு பகுதி தானே. அப்போ இவள் கொடுக்கக்கூடியது என்ன? இவள் கொடுக்கக்கூடியது அறிவும் கலைகளும். அதுவும் எல்லா இடத்திலும் நிற்கிறது. ஸோ யூ ஹேவ் டு கனெக்ட் தட். ஃபர்ஸ்ட் லைனை நீங்க கனெக்ட் பண்ணிட்டே வரணும். ஏன்? பராசக்தியினுடைய உருவமாக விளங்கக்கூடியவள் சரஸ்வதி. எனவே அவள் கொடுக்கக்கூடிய விஷயமும் வையமெல்லாம் நிறைந்திருக்கிறாள். ஆதாரம் நீ எல்லால் ஆரமக்கு பாரினிலே, ஏதாயினும் வழி சொல்வாய் எமது உயிரே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாரதியுடைய பெருமையே கொஞ்சம் நுட்பமா உள்ள போய் பார்க்கறவங்களுக்கு ஒரு விஷயத்தை, இன்னும் இன்னும் நல்ல விஷயத்தை எடுத்து கொடுப்பான். இப்போ இந்த மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் என்பது ஒரு ஸ்லோகன் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. 4-5 வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்லல அப்படின்னா, மாதா சரஸ்வதி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் அது சொல்லுங்கிற அவசியம் இல்லை. பட் தட் இஸ் த ஃபேக்ட். ஏன்? பிகாஸ் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் பராசக்தி. பராசக்தியினுடைய ஒரு அனுபவமாகத்தான் இதில் இருக்கிறாள். வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள், ஆணிமுத்தை போலே அறிவு முத்து மாலையினாள். அடுத்தது என்ன சார் இது சிறப்பு? ஆணிமுத்துனா என்ன அர்த்தம்? ஆணிவேர் என்று சொல்கிறோம். ஆணிவேர், ஆணிப்பொன் அப்படின்னா இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் பியூரிட்டி, அதுதான் ஆணி முத்து. முத்துக்கு எல்லா ரத்தினங்களிலும் முத்துக்கு ஒரு பெருமை உண்டு. ஏன் என்று கேட்டால், பிற ரத்தினங்கள் எல்லாத்தையும் நீங்க அதை பாலிஷ் பண்ணணும், வைரத்தை பட்டை தீட்ட வேண்டும், மற்றதெல்லாம் எடுத்து பண்ணணும். எதுவுமே தேவைப்படாத விஷயம் இந்த முத்து. இந்த முத்தை அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான், கடல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வைக்க வேண்டியதுதான். ஸோ வாட் டஸ் நாட் ரிக்வயர் அன் எம்பலிஷ்மெண்ட்,
இப்படி இப்படி வாட் இஸ் வாட் இஸ் இட் தட் தட் நீட் நாட் ஹேவ் அன் எம்பலிஷ்மெண்ட் என்றால் தட் விச் இஸ் பெர்ஃபெக்ட், தட் விச் இஸ் an end itself. எது அதனுடைய உச்சத்தை அடைந்திருக்கிறதோ அதை நீங்கள் மேலும் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆணிமுத்து. அப்போ சரஸ்வதி தேவிக்கு வந்து எல்லாரும் ஆணிமுத்தை போட்டிருக்கா, எல்லாம் மாலை போடுவோம். நம்ம கூட வீட்டில் இப்போ எங்க வீட்டில் வந்து அது அந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. ஆனா அவள் என்ன செய்கிறாள்? இந்த ஆணிமுத்து மாலை நீங்கள் போடுவது போல அவள் அறிவுமுத்து மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆணிமுத்து மாலை போட்டுக் கொண்டிருக்கா. அவ என்ன சொல்றா? ஆணிமுத்தை போலே அறிவுமுத்து மாலையினாள். அப்பா சரஸ்வதியினுடைய அலங்காரம் தெரிகிறதா? முதல்ல பராசக்தி அலங்காரம் பத்தி எல்லாம் பேசவே இல்லை பாரதி. முதல் பாட்டுல மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ, அவ்வளவுதான், ஓவர். ரெண்டாவது பாட்டுல கொஞ்சம் விரித்து பேசுகிறான். ஆணிமுத்தை போலே அறிவுமுத்து மாலையினாள். இங்க ஆணிமுத்து இஸ் ஈக்குவல் டு அறிவுமுத்து. இந்த ஆணிமுத்து எப்படி பெர்ஃபெக்டா இருக்கோ, டஸ் நாட் ரிக்வயர் எனி எம்பலிஷ்மெண்ட். அதை ஒன்றும் வேற ஒன்று மேல ஒன்றும் பண்ணோம். அதை போல அறிவு முத்து மாலை. அறிவு முத்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு அறிவு கிடையாது. இது பரஞானம் அபரஞானம் என்று எல்லா ஞானத்தையும் உள்ளடக்கக்கூடிய அறிவாக இருப்பதனாலே இது உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்பதாலே சொல்லுகிறான் ஆணிமுத்தை போலே அறிவு முத்து மாலையினாள். ஆக இன்றைய தினம் நாம் அந்த சரஸ்வதிக்கு வந்து ஆணிமுத்து மாலையை போட்டு அவளிடமிருந்து அவள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிவு முத்து மாலையை நாம் கேட்கலாம். கேட்டு முடித்து அடுத்த வாரம் இன்னும் தொடரலாம். இன்னும் இருக்கிறது இல்லை, ஒவ்வொன்றா தொடரலாம். ஆகவே இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். இன்னைக்கு இது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தொடர்ந்து இப்போ 4 வருஷமா பேசிட்டு இருக்கோம். கரெக்டா நவராத்திரி நாள் இன்னைக்கு. சப்போஸ் பாஞ்சாலி நடுவில் பேசும்போது நவராத்திரி வந்து அது நடுவில் போட முடியும். ஞான பாடல் பேசும்போது நடுவில் நவராத்திரி வரும், வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷம் வருது நவராத்திரி இல்லையா? ஆனா இன்றைய தினம் இறைவனுடைய சித்தம். நான் இதை வந்து பாரதியினுடைய ஒரு ஆசையாக நான் கருதுகிறேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாரதி எழுதிய சரஸ்வதி பாடல்ல நவராத்திரி பாடலை எடுத்து பாடக்கூடியவும் பேசக்கூடியமாக ஒரு மாபெரும் வாய்ப்பை நான் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க வந்து கேட்கிற எல்லாரும் ஆத்துல இந்த இதெல்லாம் இருக்கும், பூஜையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. ஆகவே என்னுடைய நீண்ட இந்த ஒரு 229 வாரத்துல இப்படி ஒரு நான் உண்மையில ரொம்ப மனமகிழ்ந்து இன்னைக்கு வந்து ஆஹா அப்படின்னு நான் காத்தால சரஸ்வதி பூஜை பண்ணினேன். ஆனா மனசுல நினைச்சிருந்தேன், நான் பண்ணக்கூடிய உண்மையான சரஸ்வதி பூஜை இன்னைக்கு சாயந்தரம் குவியத்துல தான் என்று நினைத்து கொண்டேன். எனவே அதை உங்களோடு நானும் சேர்ந்து அனுபவத்தேன் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வணக்கம்.